ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை குறித்ததான ஒரு சிறிய செய்தியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேதத்தில் படிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் படிக்கிறோம், ஆவி, ஆத்துமா, சரீரம். அதனுடைய முன்பகுதியில் உங்களை முற்றிலும். உங்கள் என்று சொல்லும்பொழுது இந்த வார்த்தை ஒரு மனிதனை குறிக்கிறது. அதை முற்றிலும் என்றால் ஒரு மனிதனை முற்றிலும் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள் 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த 3 காரியத்திலும் அவன் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவான் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை குறித்து நீங்கள் இதற்கு முன்னதாக யோசித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை குறித்து ஒரு சிறிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவி என்று சொல்லும் பொழுது அதற்கு 10 பகுதிகள் இருக்கிறது. அந்த 10 பகுதிகள் என்ன? சிந்தனை, சித்தம், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், ஞாபகம், எண்ணங்கள், தேடுதல், தோற்றம், தியானம், நினைவு. இதை ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது மைண்ட், வில், நோவிங், அண்டர்ஸ்டாண்டிங், மெமரி, தாட்ஸ், சீக்கிங், இமேஜினேஷன், மெடிடேஷன், ரிமெம்பரன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை அனைத்தும் ஆவியின் பகுதிகள். முதலாவது ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற பகுதிகளை பார்த்து விடலாம். ஆத்துமாவிற்கு என்னென்ன பகுதிகள் இருக்கிறது? 5 பகுதிகள் ஆத்துமாவில் இருக்கிற காரியங்கள். ஒன்று வாஞ்சை, அடுத்து உணர்ச்சி, அடுத்தது ஆசபாசம், அடுத்து தெரிந்து கொள்ளுதல், அடுத்தது சுபாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் இவைகளை பார்க்கும் பொழுது டிசையர், எமோஷன், அஃபெக்ஷன், சாய்ஸ், கேரக்டர். அடுத்ததாக நாம் சரீரத்தின் 5 பகுதிகளை பார்க்கலாம். முதலாவது தோல். இந்த தோலுக்குள் உள்ளுறுப்புகள், எலும்பு, நரம்பு எல்லாம் சேர்ந்துவிடும். அடுத்ததாக காது, அடுத்து கண்கள், அடுத்து மூக்கு, அடுத்து நாக்கு. இந்த 5 பகுதிகளும் சரீரத்தின் பகுதிகள். இதற்கு ஆங்கிலத்தில் நாம் படிக்கும் பொழுது ஸ்கின், இயர்ஸ், ஐஸ், நோஸ், டங். இப்பொழுது தெரிந்து கொண்டோம், இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் நாம் மரித்ததற்கு பிறகு இந்த பூமியில் மரித்ததற்கு பிறகு எங்கே செல்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆவியை தந்தது தேவன். அது தந்த தேவனிடத்தில் அது போக வேண்டும். ஒருவேளை அந்த ஆவி போகாவிட்டால் இந்த நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் இன்னொரு மனிதனுக்குள் புகுந்து அவனுக்குள் பேயாக அது மாறிவிடுகிறது. அதனால தான் மரித்தவர்களுடைய எண்ணங்களை அது அறிந்து மரித்தவர்களுடைய காரியங்களை அது பேசுகிறது. அடுத்து உங்களுக்கு தெரிந்தது போல சரீரம் மண்ணுக்கு போய்விடும். ஆனால் ஆத்துமாவோ என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. அது நித்தியமானது. அதற்கு முடிவென்று ஒன்று கிடையாது. ஆனபடியினால் அதற்கு 2 இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். ஒன்று சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் இருக்கும் இடம், இன்னொன்று வேதனை, கலக்கம் இருக்கிற இடம். இங்கு இந்த ஆத்துமா போகத்தான் வேண்டும். நீ எங்கே போக போகிறாய்? உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது?